ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியாக்ட் கோர்ஸில் நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரியாக்டில். ஓகேவா? ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேட்டராக நம்ம ஆப் டெவலப்மெண்ட் பற்றியும் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டுவிட்டுருங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரியாக்டோட ப்ராப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ப்ராப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் லிஸ்ட்டு வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்டோட ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெப்பேஜில் வந்து போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். அண்ட் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மவுஸ் யூஸ் பண்ணி ஒரு இதை செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் வந்து ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வெப்பேஜோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் ஈவெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டோட ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஈவெண்ட் அண்ட் கீபோர்ட் ஈவெண்ட், ஃபார்ம் ஈவெண்ட் அண்ட் கிளிப்போர்ட் ஈவெண்ட்டு, டச் ஈவெண்ட்டு, ட்ராக் அண்ட் ட்ராப் ஈவெண்ட்டு, அனிமேஷன் ஈவெண்ட்ஸு, ட்ரான்சிஷன் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே வந்து ஒரு 3 to 4 ஈவெண்ட்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லேயும் தனித்தனியாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையுமே வந்து தனித்தனி வீடியோஸில் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மவுஸ் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மவுஸ் ஈவெண்ட்டில் என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மவுஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கிளிக் இருக்குது, ஆன் டபுள் கிளிக் இருக்குது, அண்ட் ஆன் மவுஸ் அப் இருக்குது, ஆன் மவுஸ் என்டர் இருக்குது, ஆன் மவுஸ் லீவ் இருக்குது, ஆன் மவுஸ் மூவ் இருக்குது, ஆன் மவுஸ் அவுட். ஓகேவா? ஸோ ஒரு மவுஸு வந்து கிளிக் பண்ணுறது அண்ட் டபுள் கிளிக் பண்ணுறது, மவுஸ் என்டர் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், லீவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், மவுஸோட மூவ்மெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி. ஓகேவா? இது எல்லாமே தான் இதில் உள்ள மவுஸ் ஈவெண்ட்ஸ், ரியாக்டோட மவுஸ் ஈவெண்ட்ஸு. அண்ட் இதை எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இந்த ரியாக்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோடு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ரியாக்டில் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு காம்பனன்ட் ஃபைலில் போயிட்டு வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? காம்பனண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் லைக் என்னென்னா ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவெண்ட்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து ஈவெண்ட்ஸோட எல்லா காம்பனன்ட்ஸுமே எழுத போகிறோம். ஜஸ்ட் லைக் எல்லாமே வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேணாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்ஏஎஃப்சி. ஓகேவா? ரியாக்டோட ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஓகேவா? ஆர்ஏஎஃப்சி கொடுத்த உடனே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டோட ஃபங்க்ஷன் காம்பனன்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் காம்பனன்ட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு H2. ஓகேவா? H2 டேக் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? H2 டேக்கில் ரியாக்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ ரியாக்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இன்னும் இதாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு H3 டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? H3 டேக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? பிளேஸ் யுவர் மவுஸ் ஹியர். ஓகேவா? ஸோ பிளேஸ் யுவர் மவுஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் மவுஸ் என்டர் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம H3 டேக்கில் ஆன் மவுஸ் என்டர் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்படின்னா நம்ம இதை நெக்ஸ்ட்டு கால் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த கர்லி பிரேசிஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் மாரி ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபங்ஷன்ல நீங்க தேவையான எந்த ஒரு ஃபங்ஷன் வேணாலும் காண்பளிக்கலாம். லைக் ஏதாவது ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு மவுஸ் என்டர் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு அனிமேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஈவென்ட்ட நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு சும்மா ஒரு கன்சோல் லாக் மட்டும் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷனுக்கான ஒரு பிராக்கெட் இது ஓகேவா? இன்லைன் ஃபங்ஷன் மாரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா, மவுஸ் ஹேஸ் என்டர்ட் ஓகேவா? என்டர்ட் ஓகேவா? ஸோ மவுஸ் ஹேஸ் என்டர்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன் ஓகேவா? அண்ட் இத சேவ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா? ஸோ எங்க இருக்கு? ஆ அண்ட் ஒரு தடவ ரெஃப்ரெஷ் பண்ணிர்றேன். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து மவுஸ வந்து வைக்கிறேன். ஸோ கீழ கன்சோல்ல பார்த்தீங்கன்னா, மவுஸ் ஹேஸ் என்டர்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ எப்ப நான் மவுஸ கொண்டு போனாலும் எனக்கு வந்து என்டர்ட் அப்படின்ற ஒரு கன்சோல் லாக் பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதே மாரி தான் அதாவது லைக் நீங்க எப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஏதாவது ஒரு அனிமேஷன் நீங்க ஹோவர் பண்ணும்போது, ஓகேவா? லைக் இதுவுமே வந்து ஒரு ஹோவர் ஆப்ஷன் மாரி தான். ஓகேவா? ஸோ இந்த மாரி நான் மவுஸ என்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு அனிமேஷன் வரணும்னு நெனச்சீங்கன்னா, அத அந்த இடத்துல நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாரி அனிமேஷன்ஸ் இந்த மாரி மவுஸ் ஓவர் வச்ச அனிமேஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போலாம். ஓகேவா? அண்ட் இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து மவுஸ் என்டர் ஈவென்ட் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து மவுஸ் அ என் அ லீவ் ஈவென்ட் ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஆன் மவுஸ் லீவ் ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுவுமே வந்து லைக் இதே மாரி தான் இருக்கும். லைக் நம்ம ஒரு இன்லைன் ஃபங்ஷன் தான் இதுலயும் கிரியேட் பண்ண போறோம். கன்சோல் டாட் லாக்ல வந்து என்ன பண்றேன்னா, மவுஸ் ஹேஸ் லீவ்டு ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு தடவ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிறேன். ஸோ இப்ப நான் மவுஸ வந்து பிளேஸ் பண்றேன். மவுஸ் என்டர்டு எடுத்துட்டேன் லீவ்டு. என்டர்ட் லீவ்டு ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் வந்து நமக்கு ஈவென்ட்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு மவுஸ் கிளிக் ஈவென்ட் வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். JSHTML நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன் இது சாரி. இது அதில வந்து கிளிக் ஈவென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக்கு. ஸோ இதுலயும் வந்து ஆன் கிளிக் தான். பட் என்ன அப்டின்னா, சி வந்து கேப்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இதுலயே வந்து ஒரு இன்லைன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாக்ல நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆ டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஹாஸ் கிளிக்டு ஓகேவா? ஓகேவா? டெக்ஸ்ட் ஹாஸ் கிளிக்டு அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், பிளேஸ் பண்றேன். மவுஸ் என்டர்டு லீவ் ஆயிடுச்சு. மவுஸ் லீவு. இப்போ வந்து என்டர்ட் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் ஹாஸ் கிளிக்டு ஓகேவா? ஸோ கைஸ் இதில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லா மவுஸ் ஈவென்ட்டுமே வந்து இதே மாரி ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அத கால் பண்ணிட்டு, அதில வந்து உங்களுக்கு ஃபங்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபங்ஷன் எந்த ஃபங்ஷன் எழுதுறீங்களோ லைக் நான் இப்போ வந்து ஒரு இன்லைன் ஃபங்ஷனா எழுதியிருக்கேன். நீங்க வந்து மேபி ஒரு செவரல் கோட்ஸ் கன்டெயின் ஃபங்ஷனா எழுதுனீங்க அப்படின்னா, அதோட நேம் இங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்ஷன் கிளிக் ஃபங்ஷன்ல எப்படி நீங்க கால் பண்றீங்களோ, சேம் அஸ் அதே மாரி தான் இதுலயுமே. ஓகேவா? என்டர், லீவு அண்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரியே முன்னாடி சொன்ன மாரியே நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நான் ஒரு சில ஈவென்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஆன் மவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே, இங்க பார்த்தீங்கன்னா டவுனு, கேப்ச்சரு, மூவ் கேப்ச்சரு, அவுட்டு, கேப்ச்சர் ஓவர், அப்பு ஸோ இந்த மாரி நெறைய ஈவென்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ரொசீஜர் தான் கைஸ். லைக் நீங்க இந்த இத கால் பண்ணிட்டு அண்ட் ஃபங்ஷன வந்து நீங்க குடுக்க வேண்டியது தான். ஸோ இதான் வந்து ரியாக்ட்ல உள்ள மவுஸ் ஈவென்ட்ஸு. அண்ட் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன் கைஸ். ஸோ மவுஸ் ஈவென்ட்ஸ் வந்து அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வேற ஒரு ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஏன்னா சேனல் அப்பதான் குரோ பண்ண முடியும். அண்ட் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ அப்பதான் வீடியோஸ் வந்து ஃபர்தரா நான் நெறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். அண்ட் லேட்டரா வந்து நம்ம சேனல்ல ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸும் வந்து ஃபியூச்சர்ல வரக்கு சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க கைஸ்.
ஸோ நம்ம நாளைக்கு வேற ஒரு பிக்கலாம். பாய் கைஸ்.